மகாதேவா, அருணாசுரன் எதற்காக தங்களை அழைத்தான்? நான் கூறுகிறேன் தேவி, அது பழைய கதை. இப்பொழுது பிரபஞ்சம் தேவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பது போல் நானும் தேவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன். பார்த்தீர்களா மகாதேவா, எனக்கு நடந்திருக்கும் இந்த அநீதியை பாருங்கள். இந்திர தேவனால் நடந்த இந்த தவறை தாங்கள் நினைத்தால் மட்டும் தான் திருத்த முடியும். என்னுடைய புதல்வியை மீண்டும் உயிர்ப்பியுங்கள் மகாதேவா. என் புதல்வியை மீண்டும் உயிருடன் தாருங்கள் மகாதேவா. எனக்கு இந்த வரம் மட்டும் போதும் மகாதேவா. இப்பிரபஞ்சத்தில் அனைவரும் வாழ்வு துவங்கும் இன்பத்தையும் முடிவின் துயரத்தையும் அனுபவித்தே ஆக வேண்டும் அருணாசுரா. இந்த விதிமுறைகளுக்கு தேவதேவியரும் விதிவிலக்கு அல்ல. நானும் இத்துன்பத்தை அனுபவித்துள்ளேன். எனது மனைவி சதியை இழந்து கொடிய வேதனைகளை நான் அனுபவித்தேன். அதற்கு பிறகு சில சமயத்திற்கு பிறகு அவளுக்காக அனைத்தையும் துறந்து பற்றற்றவனாகிவிட்டேன். ஏனெனில் இதுவே இயற்கையின் முக்கிய விதியாகும். வாழ்வின் துவக்கமும் முடிவும் எவர் கையிலும் இல்லை. அது அசுரர்களாயினும் தேவர்களாயினும் சரி, மனிதர்களாயினும் சரி, நீ அடையும் துன்பத்தை நான் உணர்கிறேன் அருணாசுரா. போதும் மகாதேவா, போதும். தாங்கள் ஏன் ஒன்றை புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள்? தங்களுடைய மனைவி சதி தன் விருப்பத்தினால் உயிரை விட்டுவிட்டார். ஆனால் என் புதல்வி என்ன தவறு செய்தார்? தவறு செய்யாமல் ஒருவர் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்? பிறகு எதற்காக மும்மூர்த்திகள் இருக்க வேண்டும்? பிறகு எதற்காக அனைவரும் தங்களை வணங்குகின்றனர்? நல்வழிப்படுத்துவதே மும்மூர்த்திகளின் பணியாகும் அருணாசுரா. ஒன்றை புரிந்து கொள், நாங்கள் கற்றுக் கொடுப்பவர்கள். ஆனால் கற்பவர்களின் கையில்தான் அனைத்தும் உள்ளது. மகாதேவா, தங்களால் எனக்கு இந்த வரத்தை அளிக்க இயலவில்லை என்றால் தாங்கள் சென்று விடலாம். எனக்கு தங்களுடைய எந்த ஒரு உதவியும் எனக்கு தேவையே இல்லை. உன்னுடைய தவமானது உண்மையானது அருணாசுரா. அதை நீ மெய்யான பக்தியோடு முடிவடைத்து விட்டாய். எனவே நீ கேட்கும் வரத்தை நான் அளிக்க விரும்புகிறேன். எனக்கென்று தங்களிடமிருந்து எந்த வரமும் தேவையில்லை. ஆனால் எதிர்காலத்தில் எப்பொழுதேனும் எனக்கு வரம் தேவை என்றால் நான் தங்களை அழைப்பேன். அப்பொழுது நான் தங்களிடம் எந்த வரம் கேட்டாலும் அதை தாங்கள் எனக்கு அளித்தே ஆக வேண்டும். மகாதேவா, நான் அந்த வரத்தை கேட்டு பெறும் நேரம் நெருங்கிவிட்டது. அதன் பிறகு நிச்சயமாக தங்களாலும் என்னை அழிக்க இயலாது. மகா காளியாலும் இயலாது. ஒன்று நினைவிருக்கட்டும் அருணாசுரா, இந்த இயற்கையே சிவனும் சக்தியும் நிறைந்ததுதான் என்பதை நினைவில் கொள். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? மகாதேவராலும் மகாகாளியாலும் உனக்கு வரமளிக்க முடியும் என்றால் அழிக்கவும் இயலாதா? நான் இயற்கையின் சக்தியை மிகவும் மதிப்பவன் மகாகாளி. இயற்கையின் விதிகளின் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. தங்கள் மீதும் மகாதேவர் மற்றும் அனைத்து தேவர்கள் மீதும் இருந்த நம்பிக்கை தகர்ந்து விட்டது. எனக்கு வரமளியுங்கள் மகாதேவா. என்னை அழிக்கும் தகுதியுடைய சக்திக்கு ஒன்றல்ல, இரண்டல்ல, நான்கல்ல, மாறாக 6 கால்கள் இருக்க வேண்டும். 6 கால்களை கொண்ட பெண்ணும் பூச்சியினமும் சேர்ந்த உயிரினமே என்னை அழிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். தங்களின் இந்த ஆயுதமோ இல்லை தாங்களோ என்னை ஒன்றும் செய்ய இயலாத மகாகாளி. தங்களின் இந்த ஆயுதம் வீணானதாகும். இந்த இயற்கையானது ஒரு பெண்ணும் பூச்சியும் இணைந்த ஒரு படைப்பை உருவாக்கும் வரை இந்த ஆயுதம் வீண்தான்.